Hi brothers and sisters, welcome to this new video. எப்ஸ்டன்ஸ் ஃபைல்ஸ் பேர் உள்ள நபர்கள் சொல்ல தேவையில்லை. அதில் எலான் மஸ்கும் பேர் இருக்கு, ட்ரம்ப் பேர், அப்புறம் நெட்டன்யாஹூ பேர் இருக்குது, என்னன்னு தெரியல. இப்படி அவர்களுடைய அந்த பேரை மறைக்கிறதுக்காக இந்த உலகத்துல இவ்வளவு பிரச்சனை போகுதா என்னன்னு தெரியல. சரி, பொறுத்திருந்து பார்ப்போம் எவ்வளவு தூரம் தான் போகுதுன்னு சொல்லி. இப்போ ஒரு லேட்டஸ்டா ஒரு நியூஸ் வந்திருக்கு, அதை பார்த்துட்டு ஏடிஆர் ஈவெண்ட்ஸ், போன வாரம் என்ன நடந்தது, கிஃப்ட் நிஃப்டி, எஃப்ஏடி ஆக்டிவிட்டி, ஆப்ஷன் செயின், நியூஸஸ், டெக்னிக்கல் அனலைசிஸ். டெக்னிக்கல் அனலைசிஸ்ல டபுள் சப்போர்ட் இருக்கு. டெக்னிக்கலா நான் சொல்றேன், ஃபண்டமெண்டலா இப்போ உள்ள நியூஸ் வந்து சொல்ல டபுள் சப்போர்ட் இருக்கு. மார்க்கெட் மிக மிக ஸ்ட்ராங்ல இருக்கு. டிஐஸ் ஆக்டிவிட்டி அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி குளோபல் மார்க்கெட்டு, யூஎஸ்டி விக்ஸ் என்ன சொல்லுது, ஐஎன்ஆர் என்ன சொல்லுது, கோல்டு, சில்வர், ஆயில், பிட்காயின், இது இல்லாம லைவ்ல இப்போ லேட்டஸ்டா என்ன, அதுல துபாயில ஈரான் அமெரிக்க படைகளை தாக்குதல், இதெல்லாம் வரிசையா பார்ப்போம். ரைட்டா, இப்போ லேட்டஸ்டா உள்ள விஷயங்கள் எல்லாமே பார்ப்போம். போன வாரம் நடந்த விஷயங்களை பார்ப்போம். நம்பர் 1, பேச்சுவார்த்தை 5 டே போர் நிறுத்தம் ட்ரம்ப் சொன்னாரு. ஈரான் வந்து நோ டாக்ஸ், அந்த ஃபேக் நியூஸ் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி நெகோசியேஷன் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு ட்ரம்ப் சொன்னாரு. யூஎஸ் ட்ரம்ப் வந்து அவரே நெகோசியேட் பண்ணிக்கிறாரு, எங்களுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் 15 ரூல்ஸ் போட்டாரு ட்ரம்ப். இவங்க திருப்பி 5 ரூல் போட்டு சொன்னாங்க. கடைசியில ஏப்ரல் 4ஆம் தேதி வரைக்கும் நான் எனர்ஜி செக்டரை தாக்குதல் நடந்த மாட்டேன்னு அவரே சொல்லிட்டு, ஆனா தாக்குதல்கள் நடந்துகிட்டே இருக்கு தொடர்ந்து. யூஎஸ் பின்னாடி இஸ்ரேல் நின்று தாக்குதல் நடக்குதுங்கிறத ரொம்ப பார்த்துட்டு இருக்கோம். இது இல்லாம இஸ்ரேலுடைய லெபனான் ஆக்கிரமிப்பு காசா போலவே அங்க போயிட்டு இருக்கு. யுஎஸ் இஸ்ரேல் அலைன்ஸ் தவிர பாக்கி எல்லாருக்குமே ஸ்ட்ரெய்ட் ஹார்மஸ் திறந்து விடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஈரான். ஆனா சைனாவுடைய சில சிப்ஸை வந்து ஹால்ட் பண்ணதாக சொல்லப்படுது. அதனுடைய விஷயங்கள் என்னங்கிறது எல்லாமே நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு மாவீரனுடைய ஸ்டோரி நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னை பொறுத்தவரை மாவீரன், உங்களை பொறுத்தவரை என்னன்னு தெரியல. மாவீரன் சதாம் ஹுசைன் கடைசி நாட்கள்ல வந்து அவர் கர்ஜித்த விஷயங்கள், ஒரு நாள் எனது நாட்டை விட்டு அந்நியர்கள் விரட்டப்படுவார்கள், அந்த நாளை நான் பாக்குறேன் அப்படி சொன்னாரு. இறக்குற காலகட்டத்துல சிரிச்சுக்கிட்டே தான் இறந்தாரு. நீங்க அந்த வீடியோ கூட இன்னும் கூட யூடியூப்ல இருக்கு. லாங் லிவ் ஈராக் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அவர் கனவு பழிச்சுச்சன்னு கூட நமக்கு தோணுது. ஏன்டா 36,000க்கு மேல உள்ள வெளிநாட்டவர்கள் அங்க இருந்து வெளியேறிட்டாங்க. சரியா, இது இல்லாம F-35 டவுன் பண்ணியாச்சு, பேட்ரியாட் கொலாப்ஸ் ஆயிடுச்சு, சிப்ஸ் எல்லாம் இடமாற்றம் பண்ணியாச்சு, ஆயுத பற்றாக்குறை, அப்புறம் வந்து லெபனான்ல இஸ்ரேலுக்கு வந்து ஆள் குறைஞ்சிருக்கு. இப்படி பல நியூஸ்கள் முன்ன பின்ன வந்துட்டு இருக்கு. மொத்தத்துல ஒரு மிகப்பெரிய பொருளாதார சிக்கலை நோக்கி நாடு போயிட்டு இருக்குங்கிறது PM மோடி கூட சொன்னாரு. ஒரு லாக்டவுன் அது போல தருணம் இருக்குதோன்னு அவரு சொல்லியிருந்தாரு. உலகம் ஃபுல்லாவே இந்த கிரைசிஸ் போயிட்டு இருக்குங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி, நடக்க போற ஈவெண்ட்ஸ்ல பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்ப்போம். 30ஆம் தேதி மண்டே இந்தியாவுடைய இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் டாட்டா, ஃபாரெக்ஸ் டெப்ட், ஜெர்மனுடைய இன்ஃபிளேஷன் டாட்டா, ஃபெட் சேர்மன் பவல் ஸ்பீச் பண்றாரு. அமெரிக்காவுடைய ஃபெட் சேர்மன் பவல் ஸ்பீச் பண்றாரு. அவரு போறாரு, வேற ஆள் வர போறாங்க. 31ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஹாலிடே, நம்ம மார்க்கெட் ஹாலிடே, மகாவீர் ஜெயந்தி. ஆனா சைனால மேனுஃபேக்சரிங் பேமெண்ட் டாட்டா, யூகேடைய ஜிடிபி, இந்தியாவுடைய ஃபெடரல் பிஸ்கல் டெபிசிட், கரண்ட் அக்கௌண்ட் ஆஃப் ஜிடிபி, ட்ரேட் பேலன்ஸ், இதெல்லாம் வர வேண்டியிருக்கு. யூஎஸ் உடைய சிபி கன்சூமர் கான்ஃபிடன்ஸ், ஜாப் ஓபனிங்ஸ் டேட்டா வரேன்றிருக்கு. 1 ஏப்ரல் ஃபுல் டே, வெனஸ்டே, யூஎஸ் ஏடிபி நான் ஃபார்ம் எம்ப்ளாய்மெண்ட் சேஞ்ச், ரீட்டைல் சேல்ஸ், யூஎஸ் S&P குளோபல் மேனுஃபேக்சரிங் PMI, ISM மேனுஃபேக்சரிங் PMI, க்ரூட் ஆயில் இன்வென்டரிஸ் வரேன்றிருக்கு. 2ஆம் தேதி தேர்ஸ்டே சென்செக்ஸ் எக்ஸ்பெரி, இந்தியாவுடைய S&P குளோபல் மேனுஃபேக்சரிங் PMI, யூஎஸ் உடைய ஜாப்லெஸ் கிளைம்ஸ் வர வேண்டியிருக்கு. 3ஆம் தேதி குட் ஃப்ரைடே ஹாலிடே, பெரும்பாலான மார்க்கெட்ஸ் இந்தியால இருக்கு. இந்தியா ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ், யூஎஸ் ஆவரேஜ் ஹவர்லி ஏர்னிங்ஸ், நான் ஃபார்ம் பேரோல்ஸ், அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு, அப்புறம் S&P குளோபல் சர்வீசஸ் PMI, இதெல்லாம் அமெரிக்கா இது வர வேண்டியிருக்கு. இதுதான் வர வேண்டிய ஈவெண்ட்ஸ். சரி, இப்போ நம்ம ஏடிஆர் செக் பண்ணிடுவோம். இந்த இதை பாருங்க. ஃபர்ஸ்ட் டேட்டா வந்து ஏடிஆர் ஃபுல்லா பிளட் பாத், இது லேட்டஸ்ட். ஃபர்ஸ்ட் வந்து HDFC பாருங்க 3% இறங்கி இருக்குது. அடுத்தது வந்து ICC பேங்க், இந்த பாருங்க 2.5% இறங்கி இருக்கு. பேங்கிங் செக்டர் திங்கட்கிழமை பேனிக் ஆகலாம். செக்டர் பேனிக் ஆகட்டும், மார்க்கெட் பேனிக், நம்ம பேனிக் ஆயிடக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்னா கரெக்ஷன் எல்லாமே ஆப்பர்ச்சுனிட்டியா பயன்படுத்திக்கணும். முன்கூட்டியே நம்ம டிசைட் பண்ணியிருந்தால், ஐ எம் நாட் எ செலிபிரிட்டி பர்சன், ஆல் எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி. ரைட்டா, விப்ரோ 1/2% இறங்கி இருக்கு ஏடிஆர்ல. இன்ஃபோசிஸ் 2.5% இறங்கி இருக்கு. ஓகே, பிளட் பாத் நடந்திருக்கு. கிஃப்ட் நிஃப்டியை செக் பண்ணும்போது இதை பாருங்க, கிட்டத்தட்ட
ஒரு 120 பாயிண்ட்ஸ் கீழே ஏறிட்டு கொஞ்சம் ஜம்ப் ஆகி மார்க்கெட் நின்றுருக்கு. 50 பாயிண்ட்ஸ் டவுன்ல தான் இருக்கு கிஃப்ட் நிஃப்டி. அடுத்தது FIDA ஆக்டிவிட்டி தான் ரொம்ப முக்கியம். இது பாருங்க, அக்டோபர் 2024 1,14,000 கோடி வித்திருக்காங்க. இப்ப லேட்டஸ்டா 1,11,000 கோடி வித்திருக்காங்க. வெறும் 3,000 கோடி தான் நாளைக்கு வித்துட்டாங்கன்னா அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணிடுவாங்க. இது வந்து ரெக்கார்ட் பிரேக் பண்ணதுன்னா நமக்கு நல்ல ரெக்கார்டு இல்ல, இது வந்து கெட்ட ரெக்கார்டு. ரைட்டா? அதே நேரத்துல வந்து இவங்க நம்ம டிஐஸ் வந்து நல்ல ரெக்கார்டு. ஏன்னு சொன்னா டிஐஸ் வந்து 1,07,000 கோடி அக்டோபர் 24 வாங்கியிருக்காங்க. இப்போ 1,28,000 மேல வாங்கியிருக்காங்க. ரைட்டா? அவங்க மார்க்கெட்டை சப்போர்ட் பண்றாங்க. இது FIDA ஆக்டிவிட்டி. ஆப்ஷன் செயின் இந்த பக்கம் 21.78, இங்கிட்டு 24.72, 0.88 PCR நெகட்டிவ். டாட்டா மாறுபடலாம், ஏதாவது பாசிட்டிவா நியூஸ் வந்தா. ஆனா இப்போதைக்கு நெகட்டிவ். அது கூட சரி. சில நியூஸஸ் பார்த்துட்டு ரெண்டு மூணு நியூஸ் தான் நம்ம தொடர்ந்து மற்ற டேட்டாஸ் பார்ப்போம். நியூஸை பொறுத்தவரை அதாவது PM மோடி, ட்ரம்ப் அண்ட் ஐலன் மஸ்க் இவங்க 3 பேருமே இந்த பேசினதாக ஈரானுடைய வார் சம்பந்தமாக ஹிந்துஸ்தான் டைம்ஸ்ல வந்திருக்கு. ஆனா இந்தியா வந்து அதை டினை பண்ணிருக்கு. அதாவது இல்ல, நானும் அதாவது PM மோடியும் ட்ரம்ப்பும் மட்டும்தான் பேசினாரு போன் கால்ல, எலன் மஸ்க் கிடையாதுன்னு சொல்லிட்டு W1 NDTV இதெல்லாம் வந்திருக்கு. ரைட்டா? அப்புறம் ரஷ்யா வந்து கேசோலைன் அதாவது பெட்ரோல் சம்பந்தப்பட்ட பொருட்களை பேன் பண்ணது 1 ஏப்ரல்ல இருந்து. இதனாலதான் பேனிக் ஆயிருக்கு. நம்ம US ஆயில் பார்ப்போம், கோல்டு சில்வர் பார்க்கும்போது US ஆயில் பார்ப்போம். 100க்கும் மேல பெண்டு கூடலாம் 120க்கு மேல போயிருக்கு. செக் பண்ணுவோம். அவங்க பேன் பண்றாங்க. இது காரணங்கள் இருக்கலாம். ஏன்டா இவ்வளவு நாள ஃப்ரீயாவும் சீப்பாவும் வாங்கிட்டு இருந்தது மற்ற கண்ட்ரிஸ், இப்ப பேன் பண்ணி இன்னும் பேனிக்கா உண்டாக்குதோ ரஷ்யான்னு ஒரு ஐயா இருக்கு. அது மட்டும் இல்லாம சைனாவுடைய கப்பலை வந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ்ல சில ஹால்ட் பண்ணாங்க ஈரான். அதுக்கு என்னன்னு இவங்க எல்லாமே 3 பேர் சேர்ந்து ஏதாவது பிளான் பண்றாங்கன்னா என்னன்னு தெரியல. சோ ரஷ்யால இருந்து அதிகப்படியான ஆயில்ஸ் சைனாக்கு போகலாம். டொமஸ்டிக் இதை நாங்க இது பண்ண போறோம் அப்படிங்கிறதா சொல்றாங்க. காரணம் எதுன்னு தெரியல. மொத்தத்துல 1 ஏப்ரல்ல இருந்து ஆயில் ரஷ்யால ஸ்டாப் பண்றாங்க, புரிஞ்சுக்கணும். சரியா? சரி. அது இல்லாம இப்ப லோக்கல் நியூஸ் ஒண்ணு, அதானி டிஃபென்ஸ் டெலிவர்ஸ் ஃபர்ஸ்ட் கன், அதாவது லைட் வெயிட் கன் வந்து 2,000 லைட் வெயிட் கன்னை வந்து சப்ளை பண்றாங்க இந்தியன் ஆர்மிக்கு. இது மணி கண்ட்ரோல்ல வந்துருக்கு. அடுத்தது டெக்னிக்கலா பாத்துருவோம். டெக்னிக்கலா சார்ட் பாருங்க. இது வந்து வீக்லி கண்ட்ல மாத்திடுறேன். எஸ், இது கொஞ்சம் பெருசு பண்ணிடலாம். இது பாருங்க, டபுள் சப்போர்ட் எடுத்திருக்கு. அதாவது போன வாரத்தோட இது ஒரு டோஜி கேண்டில் போட்டிருக்கு. கிட்டத்தட்ட லோ வந்து 22,930 வந்திருக்கு. இப்போ இந்த வாரம் வந்து 22,819, 300 பாயிண்ட்ஸ் மட்டும் தான் டவுன் ஆயிருக்கு. இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ரொம்ப வேகமா நடந்திருக்கு. FIC எவ்வளவுதான் வித்த போதிலும் டிஐஸ் வாங்கிட்டு இருக்காங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ரைட்டா? சோ இந்த இடம் வந்து டெக்னிக்கலா நான் சொல்றேன், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ஏரியாவா இருக்குது. இது காரணம் வந்து இந்த இடம் ரவுண்ட் பண்ணிடலாம். ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஏரியா. சோ மேல இதை உடைச்சிட்டு போறதுக்கு ரொம்ப திணறுது. 2 வாரமாக திணறிட்டு இருக்கு. சோ டபுள் ஸ்ட்ராங் சொல்லுவோம்ல, டபுள் ஸ்ட்ராங்கா டீ குடு அப்படிங்கிற மாதிரி டபுள் சப்போர்ட் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. இது வந்து உடைச்சிட்டு போறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான FIC ஸ்ட்ராங்கா வித்துட்டு இருக்காங்க. டிஎஸ் அதை கவர் பண்ணிடுறாங்க. ஒருவேளை கேப் டவுன் ஆகணும், அதாவது கிஃப்ட் நிஃப்டி பெரிய கேப் டவுன் ஆகி இந்த இடத்தை தாண்டிடுச்சுன்னு சொன்னா அதுக்கப்புறமா 22,600, 21,800, 21,000 அப்படின்னு நோக்கி போயிடுமோன்னு ஒரு ஐயா இருக்கு. ஏன்னா போன வீடியோல கூட நம்ம பார்த்தோம். சரி. அடுத்தது வந்து குளோபல் மார்க்கெட்ல இப்ப லேட்டஸ்டா 28ஆம் தேதி நேத்து நடந்து முடிந்தது. அமெரிக்கா உடைய மார்க்கெட் ஒரு பிளட் பாத் நடந்து முடிஞ்சிருக்கு. டோ ஜோன்ஸ் 1.25% டவுன், S&P 500 1.5% டவுன், நாஸ்டாக் 2% டவுன். எல்லா மார்க்கெட்டுமே ரெட் எக்ஸப்ட் ஃபியூ ஆசியன் மார்க்கெட் அதுக்கு முந்தின நாள். ரைட்டா? அப்புறம் US விக்ஸ் நம்ம பார்க்கும்போது 13% ஏறி 31.05 இருக்கு. அதாவது S&P 500 அங்க ஃபியர் அங்க அதிகமாயிட்டு இருக்கு. அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி USD INR வந்து வரலாறு காணாத வீழ்ச்சி 94.86. மிக மிக வேகமாக இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு வேகமா மேல போயிட்டு இருக்கு. 9th மார்ச்ல இங்க இருந்தது, அதாவது 91 இருந்தது. இப்போ இந்த மாசம் கூட முடியல, மிக மிக வீழ்ச்சி போயிட்டு இருக்கு. அடுத்தது நம்ம கோல்ட பாத்துறோம். கோல்டு இந்த பாருங்க 4,500க்கு மேல உடைச்சிட்டு போக முடியாம ஒரு 5 days அந்த இடத்துலயே மேல போமா கீழே போமான்னு தாங்கிட்டு இருக்கு. அதை தொடர்ந்து சில்வரும் சேம் அதே ஃபாலோ பண்ணுது. இப்போ இந்த இடம் பாருங்க 72க்கு மேல வைக்க முடியாம 5 days அதே இடத்துல மேல போமா கீழே போமான்னு யோசிச்சுட்டு இருக்கு. US ஆயில் 8% ஏறி 101 இருக்கு. பிரெண்ட் க்ரூடு அதை விட அதிகமா ஏறிட்டு இருக்கு. பிட்காயினும் ஒரு வீழ்ச்சியை கண்டது. இந்த பாருங்க, பிட்காயின் வந்து 66,383 இருக்கு. சரியா? லைவ்ல பார்த்துட்டு நம்ம வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துருவோம். இப்போதைக்கு லைவ்ல உள்ள நியூஸ் வந்து
தி வார் ஆன் ஈரான் ஃபேசஸ் மகா பிளாக் கிளாஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. பல இடங்கள்ல பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. இம்பாக்ட் ஈரான் அட்டாக் ஆன் டெல்அவீவ், இது வந்து டெல்அவீவ்ல ஈரான் அட்டாக் பண்ணக்கூடிய இம்பாக்ட போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து கத்தார் உக்ரைன் சைன் டிஃபென்ஸ் கோஆபரேட்டிவ், ஏன்னா உக்ரைனுடைய ஜெலன்ஸ்கி வந்து கல்ஃப் சுற்றுப்பயணம் மேற்கொள்றாரு. ஏன்னா ட்ரான்ஸ் எல்லாம் வந்தா எப்படி தடுக்கணுங்கிறது, ஏன்னா ஏற்கனவே ரஷ்யாவுடைய ட்ரான்ஸை தடுக்கிறதுல பல எக்ஸ்பென்ஸ் இருக்கு. அதை வச்சுட்டு அவர் கோஆபரேஷன் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அடுத்தது வந்து 5 injured ஈரான் டார்கெட்ஸ் இஸ்ரேல் கம்யூனிட்டி சென்ட்ரல் இஸ்ரேல்ல ஈரான் தாக்குதலில் 5 பேர் காயமடைந்ததா சொல்றாங்க. அப்புறம் வந்து உக்ரைன் டினைஸ் ஈரான் டெஸ்ட்ராய்ட் உக்ரைன் ஏர் டிஃபென்ஸ் டெபார்ட் இன் துபாயில உள்ள ஏர் டிஃபென்ஸ் வந்து ஈரான் உடைச்சிச்சுங்கிறத வந்து உக்ரைன் வந்து ஒத்துக்கல. அப்புறம் ஈராக்கி ஏர் ஸ்பேஸ் வந்து க்ளோஸ் பண்றாங்க 37ஆம் தேதி வரைக்கும் அங்க பிரச்சனை காரணமாக. அப்புறம் ஓமனி போர்ட்டை வந்து மூடி வைக்கிறாங்க, அங்கேயும் பிரச்சனை காரணமாக தான். என்னன்னா ட்ரோன்ஸ் மிசைல்ஸ் அனுப்பிட்டு இருக்காங்க. அப்புறம் இஸ்ரேலி லெபனான்ல ஸ்ட்ரைக் பண்ணதுல ஒரு கார்ல பண்ணதுல 2 ஜேர்னலிஸ்ட் 2 பத்திரிகையாளர்கள் இறந்திருக்காங்க. சரியா, இப்படி நிறைய பிரச்சனைகள். 93,000 சிவிலியன் சைட்ஸ் ஈரான்ல இஸ்ரேல் அமெரிக்காவுடைய இது உடைச்சிருக்காங்க. எல்லாம் மக்களுடைய பில்டிங்ஸ் அதாவது சிவிலியன் சைட்ஸ் வச்சிருக்காங்க. இப்படி பிரச்சனை போயிட்டு இருக்கு. இப்போ லாஸ்டா கன்க்ளூஷனுக்கு வந்துருவோம். எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் உடைய சந்தேகப்படுற நெட்டன்யாஹூ அண்ட் ட்ரம்ப் மக்களை கிட்டத்தட்ட தெருவுக்கு கொண்டு வந்தாச்சு. கேஸ் பிரச்சனை, விலைவாசி அதிகம், இப்படி போயிட்டு இருக்கு. இது விடியோ காலம் எப்போ வரணும் உலகம் எதிர்பார்த்துட்டு இருக்கு. சரியா, அந்த வீடியோ பயன்தாக்குற நம்புறேன். மற்றவங்க ஷேர் பண்ணுங்க, புதுசாக பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார்